காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரிலிருந்து அஷ்டோ ஈஸ்வரி ராஜ். இன்னைக்கு நம்ம பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம். புத்திரம் என்பது 5ஆம் இடம், பாக்கியம் என்பது 9ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் 5, 9ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்க நம்மளை தேடிய வரவே மாட்டாங்கங்க. அவங்களுக்கு புத்திர பாக்கியம் எளிதாகவே கிடைச்சிரும். அந்த 5, 9ஆம் இடம் கெட்டு போயிருந்தால் தான் அவங்களுக்கு புத்திரம் தாமதமாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். அந்த இடம் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் தாமதமாகும். சரி, இவங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேந்திர ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 4, 7, 10 இதெல்லாம் பாதிக்கப்பட்டால் நம்ம பரிகாரம் மூலம் இவங்களுக்கு அதை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5, 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் இவங்க காசிக்கு போனால் தான் இவங்க கர்மம் தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இப்போ இவங்க காசிக்கு போக முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னா, காசிக்கு போகிறவங்கள்ட்ட காசி தீர்த்தத்தை வாங்கிட்டு சொல்லி அதை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறப்போ உங்களுக்கு அது பலன் கொடுக்குங்க. அடுத்து உங்கள் குலதெய்வ கோயிலை நீங்கள் உங்கள் குல வழக்குப்படி நீங்கள் பூஜை செஞ்சு வர்றப்பையும், உங்கள் குலதெய்வ கற்ப விருட்சகத்தை நீங்கள் சுற்றி வர்றப்பையும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க. உங்கள் ஊருக்கு பக்கத்தில், நீங்கள் இருக்கும் இடத்துக்கு பக்கத்தில் ஓடுகிற புண்ணிய நதிகளில் வருஷத்துக்கு 11 முறை, அதாவது மாதத்துக்கு ஒரு முறை போய் நீங்கள் நீராடி 11 மாதம் தொடர்ந்து போய் நீராடி வர்றப்பையும் உங்களுக்கு அது புத்திர பாக்கியம் தருவதற்கு ஒரு நல்ல சிறப்பான பரிகாரங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் மஞ்சள் கலர் லட்டு வாங்கி கொடுத்து நீங்கள் பூஜைக்கு கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆலமரத்தை திங்கட்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஆலமர வேரில் பால் சக்கரை கலந்த நீரை நீங்கள் ஊற்றி 16 முறை சுற்றி வரணுங்க. இதை 16 வாரம் நீங்கள் தொடர்ந்து தம்பதியர் இருவரும் செய்து வரணுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பைரவருக்கு, அதாவது வியாழக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் பைரவருக்கு புனுகு சாத்தி அபிஷேகம் செய்யணுங்க. அதை செஞ்சுட்டு முந்திரி கொட்டை மாலை, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் தேடி நீங்கள் வாங்குங்க. முந்திரி கொட்டை மாலை போட்டு பைரவருக்கு சாற்றி சாமந்தி பூ, மஞ்சள் கலர் சாமந்தி பூ மாலை வாங்கி போட்டு அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு 5 பேர்த்துக்கு நீங்கள் வயிறார அன்னதானம் கொடுத்து, அந்த அன்னதானத்தில் மெயினாக மஞ்சள் கலர் லட்டு இருக்கிற மாதிரி வாங்கி கொடுக்கணுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்து வர்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர தோஷம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு புத்திரம் கிடைக்கும். இதுபோல் மேலும் ஜோதிட தகவலுக்கு எனது நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எனது நம்பர் 9751871220. நன்றி, வணக்கம்.